ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 2025 தமிழரசு இதழில் இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மந்தோட இண்டெக்ஸில் என்ன திருக்குறள் கொடுத்துருந்தாங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இந்த திருக்குறளோட பொருள், கடவுளை என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியை தரும். அதாவது கடவுளை நம்ப தேவையில்லை. ஸோ ஒருத்தவங்களோட முயற்சியே போதும். ஸோ அப்போ தான் அந்த முயற்சிக்கான உழைப்பு வெற்றியை தேடி தருங்கிறது தான் இந்த திருக்குறளோட முக்கிய மீனிங். ஸோ இந்த திருக்குறள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டாபிக், தமிழ்நாடு முதல்வர் அவர்களோட மே தின வாழ்த்து செய்தி. மே தினம் நம்ம உழைப்பாளர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு வாழ்த்து செய்தியை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். தொழிலாளர்களோட மகத்துவம் பற்றி பாவேந்தர் பாரதிதாசனோட வரிகள் அவரோட வாழ்த்து செய்தியில் இடம்பெற்றிருக்கும். அது என்னென்ன வரிகள்னு பார்த்துடலாம். நிறையுழைப்பை தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை. ஸோ இந்த ரெண்டு வரிகளும் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ இது யாருடைய வரிகள்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தொழிலாளர்களுக்கு ஓராண்டில் இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்னென்னலாம் சில முக்கிய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்குங்கிறத அவர் பட்டியல் போட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு உப்பள தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த உப்பள தொழிலாளர்களோட நலனையும் சமூக வாழ்வையும் மேம்படுத்துவதற்காக இந்த நல வாரியம் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கிக் தொழிலாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான் அண்ட் இந்த ரேபிடோ, ஊபர் இது போன்ற பொருட்கள் விநியோகம் செய்கிறது மற்றும் சேவைகள் வழங்கும் பணிகள். சேவைகள் வழங்குறதுனா அந்த பொருட்கள் விநியோகம் செய்கிறதும் வரும். ப்ளஸ் நமக்கு சேவைகள் டிரான்ஸ்போர்ட் இப்போ யூஸ் ஆகுதுல, ஓலா, ஊபர், ரேபிடோ. ஸோ இதில் இந்த இணையம் சார்ந்த பணிகளில் சேவைகளையும் பொருட்களை விநியோகம் செய்கிற தொழிலாளர்களோட நலன்களை மேம்படுத்துவதற்காக இந்த தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கிக் தொழிலாளர்கள்னால் யாரை மென்ஷன் பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான், ஊபர், ரேபிடோ, ஓலா. ஸோ இந்த மாதிரி இணையம் சார்ந்து வேலைகளில் ஈடுபடுற தொழிலாளர்கள் தான் கிக் தொழிலாளர்கள். ஸோ அவங்க மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அண்ட் சேவைகள் வழங்கப்படுகிறது. ஸோ இவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தொழிலாளர் நல வாரியம், அதாவது கிக் தொழிலாளர்கள் நல வாரியம். ஸோ இந்த கிக் நல வாரியத்தில் பதிவு செஞ்ச தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்கூட்டர் வழங்க போகிறாங்க. ஸோ அதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2000 தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 4 கோடி செலவில் புதியதாக ஸ்கூட்டர் வாங்கும் செலவினத்தில் தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க ஸ்கூட்டருக்காக. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் எவ்வளோ மானியம் தலா ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ, ஸோ எவ்வளோ ஸ்கூட்டர் கொடுக்க போகிறாங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கிக் தொழிலாளர்களோட சமூக பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டமும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. கிக் தொழிலாளர்கள் அவங்க ஒர்க்குக்கு இடையே ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் ஓய்வு கூடங்களையும் உருவாக்க நடவடிக்கையை இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், தானியங்கி மோட்டார் பழுது பார்க்கும் தொழிலாளர்களோட நல வாரியத்தில் பதிவு செஞ்ச பெண்கள், திருநங்கைகள் 1500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாகனம் வாங்கும் செலவினத்தில் ரூபாய் 1 லட்சம் மானியமும் வழங்கியிருக்காங்க. அடுத்து பதிவு பெற்ற அமைப்பு சாரா தொழில்களில் 4,37,750 தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 1,200 ஓய்வூதியம் வழங்கப்படுங்கிறத, வழங்கப்பட்டு வருகிறதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட நலன் கருதி நாங்கள் குழு அமைச்சிருக்கோம். அது என்ன மாதிரியான குழுனா, மாநில அளவிலான புலம்பெயர்ந்த ஆலோசனை குழு தொழிலாளர் ஆணையரோட தலைமையிலும், அடுத்து மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூடுதல் தொழிலாளர் ஆணையரோட தலைமையிலும் இந்த அரசு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட நலன் கருதி அமைச்சிருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அண்ட் தமிழ்நாடு அரசோட முக்கிய இலக்குகள் என்று சொல்லியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை 2025 ஒழிக்கணும், கொத்தடிமை தொழிலாளர் முறையை 2030 தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் அப்படிங்கிற 2 இலக்கை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கார்ல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் சில முக்கிய தகவல்கள் இருந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம்.
கார்ல் மார்க்ஸ் சொன்னதாக முதல்வர் அவர்கள் கூறிய வரிகள் வந்து என்னன்னா, உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு கை விலங்குகளை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னு சொன்னது யாருன்னு கூட நம்ம கேட்கலாம். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவிலே தொழிற்சங்க செயல்பாடுகளுக்கு முன்னோடியாக இருந்த மாநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். அண்ட் தந்தை பெரியார் என்ன செஞ்சிருப்பாருன்னா, இந்திய மொழிகளிலே தமிழில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக இந்திய மொழிகளில், அதுவும் முக்கியமாக தமிழில் மொழிபெயர்த்து தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டிருப்பாரு. அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் டாபிக், பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாள் வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் என்னென்னலாம் வந்து இந்த டாப்பிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து கொடுத்துட்டு யார் இந்த பாடல் வரிகளை பாடியதுன்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ் லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். செகண்ட் ஒன், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். தேர்ட் ஒன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். அடுத்து ஃபோர்த் ஒன், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு. 5, தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். அடுத்து 6, வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு. 7, வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். 8, கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும். 9, வையமாண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு. 10, தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன். ஸோ இந்த 10மே வந்து பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள். ஸோ இதை கொடுத்துட்டு யார் வந்து இந்த வரிகளை இயற்றியது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 10ஐயும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் அப்போ தமிழ் வார விழாக அனுசரிக்கிற ஃபங்க்ஷன் அறிவிப்பு வந்து வெளியிடும்போது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸ்பீச் ஒன்று வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1929ஆம் ஆண்டே பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தோட எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள் ஆகும். பாவேந்தர் பாரதிதாசனை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் என்று புகழ்ந்து பேசியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஆவார். 1990ஆம் ஆண்டு பாவேந்தரோட படைப்புகளை வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் நாட்டுடைமை ஆக்கினார். ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசனை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் என்று புகழ்ந்து பேசியவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பேரறிஞர் அண்ணா வரும். அதே மாதிரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து பாவேந்தரோட படைப்புகளை எப்போ வந்து நாட்டுடைமை ஆக்கினார்னு கேட்கலாம், 1990. ஸோ இதை வந்து நமக்கு கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தமிழ் வார விழா கொண்டாட்டம், ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும்னா, பாவேந்தரோட பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு இந்த தமிழ் வார விழா கொண்டாடப்படும்னு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும். ஸோ இந்த ஒரு வார காலத்துக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுங்கிறதையும் முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவியரங்கங்கள், இலக்கிய கருத்தரங்குகள் வந்து நடைபெறும். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி வந்து இந்த கவியரங்கங்களும் இலக்கிய கருத்தரங்குகளும் நடக்கும்னா, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரோட கவிதை வரிகளை மையப்படுத்தி தான் அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் கருத்தரங்குகள் வந்து நடைபெறுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த கவியரங்கங்கள் இலக்கிய கருத்தரங்குகள் நடக்கும்போது யாரெல்லாம் வந்து பங்கேற்பாங்கன்னா, சிறந்த தமிழ் அறிஞர்களும் இளங்கவிஞர்களும் பங்கேற்பாங்க. அடுத்து 2வது, பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது. தமிழ் மொழியில சிறந்து விளங்கக்கூடிய இளம் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஒருவருக்கு, இளம் எழுத்தாளர் அல்லது கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளருங்கிற விருது இந்த ஒரு வார காலத்தில் வந்து வழங்கப்படுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ் இலக்கியம் போற்றுவோம், அதாவது தமிழ் இலக்கியம் போற்றுவோங்கிற பெயரில் புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளோட படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் வந்து நடத்தப்படும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ள. அடுத்து பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். மாணவர்கள்ட்ட தமிழ் மொழியோட பெருமையை வந்து எடுத்துரைக்க பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் இதெல்லாம் நடத்தி பரிசுகள் வந்து வழங்க போகிறாங்க. அடுத்து 5வதாக தமிழ் இசை கலை நிகழ்ச்சிகள். தமிழ் இசை, நடனம், மரபு கலைகளை வந்து மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் வந்து மாநிலம் முழுவதும் நடைபெறும். ஸோ இது போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக பாவேந்தர் பிறந்த நாள் வந்து தமிழ் மணக்கும் வாரமாக கொண்டாடப்படும்னு ஸோ கவர்மெண்ட் வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும்
தமிழ் வார விழா கொண்டாட்டங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இந்த ஒரு வார காலத்தில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான பாடல் வரிகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாட்டின் வாழ்த்து விட்டுமன் யார் சொன்னால் அண்ட் எப்போ நாட்டுடைமை ஆக்கினாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. நெக்ஸ்ட் 3rd டாபிக், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு ஏற்றுமதியில் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. வாங்க அதை பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவோட தேசிய பொருளாதார வளர்ச்சி சராசரியாக 6.5 விழுக்காடு தான். தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபிங்கிறது 17,23,698 கோடியாக இருக்குது. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 3,58,000 ரூபாயாக இருக்குது. தேசிய அளவில் தனிநபர் வருமானங்கிறது 2,06,000 ரூபாயாக தான் இருக்குது. தமிழ்நாடு 2024-25 நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் எவ்வளோ டாலருக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்கன்னா 14.65 பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி செஞ்சு தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி அளவில் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு மட்டும் 41.23 விழுக்காடு அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தமிழ்நாடு தான் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க. ஸோ இந்த மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது மூலமாக கடந்த 4 ஆண்டுகளில் வணிக வரியாக 5,80,000 கோடி ரூபாய் வந்திருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கல்வி மற்றும் இதர சாதனைகள் பற்றி பேசியிருப்பாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் அரசு செய்துள்ள திட்டங்கள்னால நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த நடுநிலை பள்ளிகள் செயல்பட்டு இருக்கு. இந்திய அளவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி சேர்க்கை விகிதங்கிறது 28.4%. ஆனால் தமிழ்நாட்டில் 47% இருக்குது. அதிகமாக PhD படிக்கிற மாணவர்கள் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். NIRF ரேங்கிங்கில் சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருந்து 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளது. மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் எங்கே இருந்து இடம்பெற்றுள்ளதுன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் இடம்பெற்றுள்ளது. நிதி ஆயோக் SDG இண்டெக்ஸ் வெளியிட்டிருப்பாங்க. அந்த SDG இந்தியா இண்டெக்ஸில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருப்பாங்க. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை சென்ட்ரல் கவர்மெண்டோட பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த அறிக்கையில் சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளதுன்னு அந்த ஒன்றிய அரசோட பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை சொல்லியிருக்கும். ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு ஏற்றுமதியிலையும் கல்வி மற்றும் சில பிரிவுகளில் செய்துள்ள சாதனைகள்ங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பொருளாதார ரீதியாக என்னென்ன செஞ்சுருக்கு, கல்வி மற்றும் ஏற்றுமதி ரிலேட்டடாக என்னென்ன சாதனைகள் தமிழ்நாடு செஞ்சுருக்குன்னு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஸ்பீச்சில் சொன்னது. ஸோ இதுலேருந்து தான் பெரும்பாலும் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் முதல்வர் அவர்கள் பேசியிருப்பாங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக, அதையும் பார்த்துக்கலாம். தாய்மானவர் திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது தாய்மானவர் திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து மீட்டெடுத்தல் தான் தாய்மானவர் திட்டம். ஸோ இந்தியா முழுமைக்கும் பார்த்தோம்னா 11.2% மக்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 1.43% தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு தொடங்கிய திட்டம் தான் இந்த தாய்மானவர் திட்டம். அண்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் எவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதற்காக ஐநா சபை ஒரு விருதும் வழங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தினால உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்பட்டதாக ICMR நிறுவனம் நடத்திய ஆய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் உள்ளனர். அதிக அளவிலான MBBS இடங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் 16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்குது. அண்ட் தொழில்துறையில் சில முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்துடலாம். 39,666 தொழிற்சாலைகளுடன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தொழிற்சாலையில் மட்டும் கிட்டத்தட்ட 27,75,000 பேர் பணிபுரிகிறாங்க. ஸோ 5.35 லட்சம் முதலீடோடு நம்ம தொழில்துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதத்தில் 47% இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. சூரிய சக்தியில் தமிழ்நாடு 4ஆம் இடத்துல இருக்குது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குவதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தரவரிசையில் 2018 தமிழ்நாடு கடைசி இடத்துல இருந்தது. 2022 தமிழ்நாடு இப்போ முதலிடத்தை பிடித்துள்ளது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சில விஷயங்களில்
அதாவது சில விஷயங்கள்ல வந்து எந்தெந்த தரவரிசையில் இருக்குங்கிறதையும் முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அதையும் பார்த்துடலாம். ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் முதலிடம். தோல் பொருட்கள், ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம் மற்றும் முதலிடத்துலையும் இருக்கும். எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம். மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் வந்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம். நெல் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு 3ஆம் இடத்துல வந்து இருக்கு. அண்ட் காவல்துறை பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. இப்போ புதுசாக காவலர் நாள் ஒன்று ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும்னு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அது எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6. ஸோ இனிமேல் செப்டம்பர் 6 காவலர் நாள் வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்படும். ஸோ இந்த 6 ஏன் அந்த செப்டம்பர் 6 சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியாக காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாள் தான் இந்த செப்டம்பர் 6. அதனால தான் இந்த செப்டம்பர் 6 காவலர் நாளாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும்னு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. ஸோ இந்த நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு பதக்கங்கள் வந்து வழங்கப்படும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையோட சிறப்புகளை வந்து கூறும் வகையில் கண்காட்சி, குருதிக்குடை முகாம்கள் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து இந்த காவலர் நாளில் வந்து ஆண்டுதோறும் வந்து நடத்துவாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீதியரசர் சி.டி. செல்வம் தலைமையில் 5வது காவல் ஆணையம் வந்து முன்னாடியே வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த சி.டி. ஆணையம், அதாவது சி.டி. செல்வம், இந்த குழு வந்து மொத்தம் 934 பரிந்துரைகள் வந்து வழங்கியிருக்கும். அதில் 86 பரிந்துரைகள் வந்து ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் 274 பரிந்துரைகள் வந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு சில பரிந்துரைகள் வந்து, அதாவது மற்றவை வந்து அரசோட பரிசீலனையில் உள்ளன அப்படிங்கிறதை முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, 5வது காவல் ஆணையம் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா சி.டி. செல்வம் அவர்களோட தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த குழு எத்தனை பரிந்துரைகள் வழங்கியதுங்கிறத பார்த்துக்கோங்க, 934. அண்ட் தருமபுரி மாவட்டத்தில் புலி கிராமத்தில் 2,83,00,000 ரூபாய் செலவில் காவல் நிலையம் அமைக்கப்படுங்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு முதல்வர்கள் இந்த உரையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், காலனிங்கிற ஒரு சொல்லை வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்து நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஏன் அந்த சொல்லை நீக்கம் செஞ்சுருப்பாங்கன்னா, காலனிங்கிற சொல்லு ஆதிக்கத்தோட அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறி இருப்பதனால அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்தும் இந்த காலனிங்கிற சொல் வந்து நீக்கப்படுகிறதுங்கிறத தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இதெல்லாமே முக்கியமானதாக வந்து அவர் ஸ்பீச்சில் இருந்தது. இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது டாபிக், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8,951 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் கலைஞர் கைவினை திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கலைஞர் கைவினை திட்டம் ரிலேட்டடாக என்னென்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ரிலேட்டடாக இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ 19/4/2025 அன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையோட சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அப்படி தொடங்கி வைக்கும்போது 8,951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 ரூபாய், அதாவது 170 கோடி ரூபாய் கடன் ஆணைகளையும் வந்து அன்னைக்கு வழங்கியிருக்காரு. இந்த திட்டம் வந்து எப்போ வந்து அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 to 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது தான் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் முக்கியமாக மத்திய அரசோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். விஸ்வகர்மா திட்டம் வந்து சமூக நீதி கோட்பாடுகளோட அடிப்படையில் வந்து இல்லை. ஸோ அதுக்கு அதாவது அந்த சமூக நீதி கோட்பாடுகளுடன் கூடிய ஒரு கைவினைஞர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறாங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தான் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதற்கான அரசாணையம் 2024 ஆண்டு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 25 வகையான தொழில் இனங்களுக்கு தான் வந்து இந்த திட்டமானது பொருந்தும். ஸோ அந்த 25 வகையான தொழில் இனங்களில் ஒரு புதிய தொழில் அலகுகளை வந்து தொடங்கலாம், இல்லைனா ஏற்கனவே உள்ள அலகுகளை வந்து நவீன வடிவில் வந்து விரிவாக்கம் செய்யலாம். ஸோ இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா திறன் மேம்பாடு, தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சி, ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மூலமும் வழங்கப்படும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து அதிகபட்சமாக 25% மானியம், அதாவது 50,000 வரைக்கும், வங்கி கடன் வந்து ரூபாய் 3 லட்சம் வரைக்கும், 5% வட்டி மானியத்துடன் வந்து இந்த வங்கி கடன் வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெறக்கூடிய குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தோம்னா 35. யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். ஆனால் பட்டியலிடப்பட்ட 25 தொழில்களில் ஒன்றிலையாவது குறைந்தபட்சம் வந்து
பயனாளி வந்து ஒரு 5 வருட அனுபவத்தை வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட அம்சங்கள். 25 வகையான தொழில் இனங்கள், திறன் மேம்பாடு, தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் மானியம், அதாவது 25%. வங்கி கடன் வந்து 50,000 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 5% வட்டி மானியமும் சேர்த்து, அதாவது அந்த வங்கி கடனுக்கு 5% வட்டி மானியம் போடுறாங்க. குறைந்தபட்ச வயது 35. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த திட்டம் வந்து அந்த அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு வந்து நடந்த ஃபங்க்ஷனில் 2023-24 மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விருதுகளும் வழங்கியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன விருது, யார் வாங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். சிறந்த குறுந்தொழில் நிறுவனத்திற்கான விருது திருச்சி டிஜிட் பிஸ்னஸ் சர்வீசஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த மகளிர் நடுத்தர தொழில் நிறுவன விருது காஞ்சிபுரம் கிரியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த மகளிர் சிறு தொழில் நிறுவன விருது திண்டுக்கல் பிஆர்எஸ் டைரி நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ்எம்இ தொழில் நிறுவன எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் சுமார் 33 லட்சம் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கு. இது இந்தியாவோட மொத்த எண்ணிக்கையில் 9.4% ஆகுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து 1973ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கைவினை கலைஞர்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது பூம்புகார் நிறுவனங்கிற பெயரில் 1973 வந்து என்னன்னா, ஸோ இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1973. எந்த பெயரில் வந்து தொடங்கியிருப்பாங்கன்னா பூம்புகார் நிறுவனம். ஸோ இதை வந்து நமக்கு கேட்கலாம். அடுத்து இந்த தொழில்களை எல்லாம் ஊக்குவிப்பதற்காகவும் தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காகவும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து இந்த 19/4/2025 அன்னைக்கு ஒரு 5 அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த 5 அறிவிப்புகள் வந்து என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெற, அதாவது ஜிஐ டேக் பெற மானியம் வந்து வழங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மானியத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 1 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகனம் மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் வந்து 5 கோடி ரூபாய் செலவில் வந்து அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 3வது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பழந்தண்டலத்தில் சாலை கட்டமைப்பு, மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 4வது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் வந்து 3,90,00,000 செலவில் வந்து ஏற்படுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் 5வது அறிவிப்பு என்னன்னா, குறு சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் நிகழ்வுகளை வந்து பங்கேற்க அந்த வழங்கக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவியும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அறிவிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெற வழங்கப்பட்ட வந்த மானியம் வந்து 25,000 1 லட்சமாக உயர்த்தியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுதான் நமக்கு எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து 5வது டாபிக், அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட பிறந்தநாள் அன்று பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள். ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்தநாள். ஸோ இந்த நாளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த நாளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன உதவிகள் வந்து வழங்கியிருக்காங்க அண்ட் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி ஒன்று தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருப்பாங்க. இந்த எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வந்து சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டையில் வந்து 15/12/1961 அன்னைக்கு காமராசர் அவர்களாலே வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 14/4/2025 இந்த எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதியில் ஒரு வந்து கட்டடத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாங்க. 44,50,00,000 ரூபாய் செலவில் தரை மற்றும் 10 தளங்களுடன் 484 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய ஒரு கட்டடத்தை தான் இந்த எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதியில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த நாளில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட நூல்கள் வந்து தமிழில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது என்ன நூல்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து சாதியை அழித்து ஒழித்தல், இன்னொன்று இந்து மதத்தின் புதிர்கள். ஸோ நமக்கு கேட்கலாம் இந்த புக்கு வந்து யார் வந்து எழுதுனதுன்னு கேட்கலாம். ஸோ நமக்கு மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ளது தெரியும், சாதியை அழித்து ஒழித்தல்ங்கிற புக்கு வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்கன்னா இந்த இந்து மதத்தின் புதிர்கள் வந்து அதிகபட்சமாக நமக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம புக்ஸில் வந்து அதிகபட்சமாக இருந்திருக்காது. ஸோ அதனால் இந்த 2 புக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையானதுங்கிறத பார்த்துடலாம். சாதியை ஒழிக்க வழிங்கிற ஒரு நூலை
தந்தை பெரியார் அவர்கள் 1930ஆம் ஆண்டே வந்து தமிழில் வந்து வெளியிட்டிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையில் 2 முறையும் மாநிலங்களவையில் 1 முறையும் வந்து பங்கெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனது குரலை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அண்ட் எம்சி ராஜா பற்றி பேசியிருப்பாங்க. எம்சி ராஜா யாருன்னா மயிலை சின்ன தம்பி ராஜா. ஸோ இவர் தான் சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் 1வது உறுப்பினர். அயோத்திதாசரோட மறைவுக்கு பிறகு சென்னை ஆதி திராவிட மகாஜன சபையை சீரமைத்து நடத்தியவர் யாருன்னா எம்சி ராஜா அவர்கள் தான். இந்த எம்சி ராஜா அவர்கள் 1927ஆம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள்ங்கிற ஒரு ஆங்கில நூலையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தோட இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஸ்பீச்சில் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ 1, தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம். ஸோ இது எதுக்காகனா எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை சதவிகிதத்திற்கு ஏற்ப வழங்கக்கூடிய ஒரு நிதியை வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியது தான் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம். அடுத்து 2வது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டங்கிறது கிராமம் மற்றும் நகரங்களில் உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம். ஸோ இதுவும் 1000 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த திட்டமானது இப்போது வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்து சமூக நல்லிணக்கம் சாதி பாகுபாடற்ற சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில் 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நிதி வழங்கப்படுங்கிற நிதியும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? 10 கிராமங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து எவ்வளோ வழங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் வந்து வழங்குறாங்க. அடுத்து சமூக நல்லிணக்க விருதுன்னு ஒன்று இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருப்பாங்க. அதாவது 2024-25 நிதிநிலை அறிக்கையில் இந்த சமூக நல்லிணக்கத்தை வந்து பேணுகின்ற அந்த கிராமங்களுக்கு, அதாவது முக்கியமாக 10 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் வந்து வழங்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை கிராமம், ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அடுத்து டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் திருவள்ளுவர் நாளன்று வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து நன்னிலம் திட்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. நன்னிலம் திட்டங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை வந்து நில உடைமையாளர்களாக மாற்றும் திட்டம் தான் நன்னிலம் திட்டம். அடுத்து தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் எப்படின்னா, எப்படி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து ஆதி திராவிட மக்களுக்கோ, அதே மாதிரி தொல்குடி திட்டங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம். இந்த திட்டம் 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 250 கோடி ரூபாய் செலவில் மொத்தமாக 1000 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த திட்டம் வந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து விடியல் பயணம் திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த விடியல் பயணம் திட்டத்தில் அதிகம் வந்து பயனடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மகளிர்கள் தான் வந்து அதிகமாக வந்து பயனடைகிறாங்கன்னு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம். வெளிநாடுகளில் முதுகலை ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து உதவித்தொகை வந்து வழங்கி வராங்க. அடுத்த திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்களில் தொழில் முனைவோர்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு கடன் உதவி வழங்கி அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை வந்து உறுதி செய்யக்கூடிய திட்டம் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அண்ட் தாட்கோ மூலம் வந்து மானியம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை வருமானம் ஈட்டுகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாட்கோ மூலம் வழங்கப்படும் அந்த மானியத்தை வந்து 2023 முதல்லேருந்து, அதாவது 2023 முதல்ல 2,50,000 இருந்த மானியத்தை இப்போ 2023லேருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. அதாவது 2.5 லட்சத்திலேருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. தாட்கோ மூலம் வழங்கக்கூடிய மானியம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு. அடுத்து இதுதான் வந்து முக்கியமான திட்டங்கள்னு முதல்வர் அவர்களோட ஸ்பீச்சில் வந்து சொல்லப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட வரிகள் வந்து சொல்லியிருப்பார். அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை வைத்து அளவிடுகிறேன் இப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர். ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு யார் இந்த வரிகள் வந்து சொன்னதுன்னு கேட்கலாம். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை வைத்து அளவிடுகிறேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஒன், உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய வகையில் 2 சட்ட முன் வடிவுகளை வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யும் போது மாற்றுத்திறனாளிகள் பற்றி தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்ட முன்வடிவுகள் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் மாற்றுத்திறனாளிங்கிற சொல்ல வந்து உருவாக்கியிருப்பார்.
இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கக்கூடிய மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான். கவர்மெண்ட் எக்ஸாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடானது தமிழ்நாட்டில் வந்து வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளை வந்து தனியார் துறையில் வந்து பணியமர்த்துவதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை வந்து பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு வந்து மாதந்தோறும் ஒரு நபர் என 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து கவர்மெண்டே வந்து வழங்கும்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய வகையில் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் 125 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும்னு ஒரு அறிவிப்பையும் வந்து அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து சட்ட முன்வடிவு வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 2 சட்ட முன்வடிவுகள் வந்து அறிமுகம் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை அறிமுகம் செஞ்சது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும், அதாவது டவுன் பஞ்சாயத்து ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் இனிமேல் நேரடியாக தேர்தலில் போட்டியிட தேவையில்லை. அவங்க நியமன முறையில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதாவது நியமன முறையில் உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள். ஸோ இதன் மூலம் வந்து என்ன பலன் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெற இந்த சட்ட முன்வடிவுகள் வந்து வழிவகுக்கும். ஸோ இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக எதில் வந்து திருத்தங்கள் செஞ்சுருப்பாங்கன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994லையும் தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998லையும் திருத்தங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட முன்வடிவு, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. ஸோ இந்த 2 சட்ட முன்வடிவுகளை தான் தமிழ்நாடு முதல்வர்கள் அறிமுகம் செஞ்சு இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகள் வந்து நேரடியாக வந்து நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த சட்ட முன்வடிவுகள் பற்றிய ஒரு முக்கியமான வந்து டீட்டெயில்ஸ். ஸோ இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டால் எவ்வளோ பேர் வந்து பலனடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியமனம் செய்யப்படுவாங்கன்னா 650 மாற்றுத்திறனாளிகள் வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும், 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும், 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும், 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமான விஷயங்கள். அடுத்து 7th டாபிக், சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கால தரவு மையம் ஒன்றை வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 17/4/2025 அன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுசேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிபி டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட தரவு மையத்தை சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கால தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதற்கான முதலீடு வந்து 1882 கோடி. ஸோ இந்த தரவு மையம் மூலம் வந்து 1000 பேருக்கு வந்து நேரடியாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு. அண்ட் தமிழ்நாடு தரவு மைய கொள்கையை வந்து 2021 வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அது எந்த டேட்டில் வெளியிட்டிருக்காங்க முதற்கொண்டு அதில் கொடுத்துருந்தாங்க. 26/11/2021 அன்னைக்கு தமிழ்நாடு தரவு மைய கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்கலாம், அதாவது எந்த இயரில் வந்து வெளியிட்டாங்கன்னு கூட கேட்கலாம். மோஸ்ட்லி டேட்டு கேட்க மாட்டாங்க, இயர் தான் கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு தரவு மைய கொள்கையானது 2021 அன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. 8th டாபிக், திரு கார்ல் மார்க்ஸ்க்கு திருவுருவச் சிலையும் திரு மூக்கைய தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் வந்து விரைவில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதற்கான அறிவிப்புகள் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. திரு கார்ல் மார்க்ஸ் அவருக்கு சென்னையில் வந்து சிலை அமைக்க போகிறாங்க. இந்தியா பற்றி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அதாவது எழுதியிருக்காரு. ஸோ அதை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ அது என்னன்னா, தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குல மரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற புவியியல் ஒற்றுமையை தான் இந்தியா என்று அழைக்கிறோம். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம்னு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு யார் வந்து எழுதியிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து திரு மூக்கைய தேவர் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ உசிலம்பட்டியில் தான் வந்து இதை அமைக்க போகிறாங்க. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணாவால் இவர் வந்து போற்றப்பட்டு இருக்காரு. உறங்காப்புலி எனவும் அழைக்கப்பட்டு இருக்கிறாரு. இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923 ஏப்ரல் 4 வந்து பிறந்திருக்காரு. அடுத்து 9th டாபிக், நீலகிரி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நீலகிரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 6/4/2025 அன்னைக்கு ஊட்டியில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாங்க. இது 143.69 கோடி ரூபாய் செலவில் வந்து
கட்டப்பட்டு வந்து திறக்கப்பட்டிருக்கும். ஸோ 700 படுக்கை வசதிகளுடன் வந்து இது கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது சில முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் 2 முக்கிய அறிவிப்புகள் மட்டும் என்னங்கிறத பார்த்துடலாம். ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் ஆராய்ச்சி மையமானது நீலகிரி மாவட்டத்தில் அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நடுகாணி மரபணு தொகுதி சூழலியல் இயற்கை சுற்றுலா மையமானது 3 கோடி செலவில் வந்து மேம்படுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுதான் முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது டாபிக். ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆராய்வதற்கு ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி ஒன்று ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது பெரும்பாலும் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாத்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகளை வந்து மேம்படுத்த உயர்மட்ட அளவிலான ஒரு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான அறிவிப்பை வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 15/4/2025 அன்னைக்கு சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காரு. இந்த குழுவானது 3 பேர் கொண்ட குழுவாக இருக்குது. இதற்கான தலைவர் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்கள். உறுப்பினர்களாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று திரு அசோக் வர்தன். இவர் யாருன்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் மற்றும் ஓய்வு IAS அதிகாரி. இன்னொருத்தவங்க பேராசிரியர் மு நாகநாதன். இவங்க தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவோட முன்னாள் துணைத் தலைவர். முக்கியமானது இந்த 3 பேரும் தான். தலைவர் யாரு, உறுப்பினர்கள் யாருங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இந்த குழு அமைக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் மற்றும் ஒன்றிய மாநில அரசுகளிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தணும். ஸோ இதற்காக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த குழுக்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து பணிகளை வந்து மேற்கொள்ளும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒன்று ஒன்றிய மாநில அரசுகளோட உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள், கொள்கைகள், ஏற்பாடுகளின் அனைத்து நிலைப்படிகளையும் இந்த உயர்நிலை குழுவானது ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்யும். 2 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை வந்து இந்த குழு வந்து ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவான பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்த வழிமுறைகளை பரிந்துரை செய்யும். அதாவது இந்த கல்வி ஸோ அதெல்லாம் வந்து மாநில பட்டியலேருந்து மாற்றிட்டாங்கள, ஸோ அதெல்லாம் வந்து மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து இந்த குழு வந்து பரிந்துரை செய்யுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3 மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை வந்து இந்த குழு வந்து பரிந்துரை செய்யும். 4 நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்தாத வகையில் நிர்வாகத்துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்சமாக தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை வந்து இந்த குழு வந்து பரிந்துரை செய்யும். அடுத்து 5 1971 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த ஏனைய ஆணையங்களோட பரிந்துரைகளையும் 1971 முதல் நாட்டில் நிலவும் பல்வேறு அரசியல், சமூகம், பொருளாதாரம், சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் இந்த குழு வந்து கருத்தில் வந்து கொண்டு மேற்கண்ட பணிகளை எல்லாமே இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த குழுவானது ஃபங்க்ஷன் ஆக போதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒன்று குரூப் 1 மெயின்ஸ்லேயோ அடுத்து வேறு ஏதாவது குரூப் 2 மெயின்ஸ் வரும்போது ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கலாம். அந்த குழு அமைக்கப்பட்டதற்கான நோக்கம்னு கேட்டுட்டு ஸோ எதன் அடிப்படையில் இந்த குழு வந்து பணிகள் வந்து மேற்கொள்ளுன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதினோம்னா சூப்பராக மார்க் கிடைக்கும். இந்த குழு வந்து எப்போ வந்து அறிக்கை வந்து தாக்கல் செய்வாங்கன்னா உத்தேசமாக சொல்லியிருக்காங்க. இந்த குழு வந்து இடைக்கால அறிக்கையை வந்து ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை வந்து 2 ஆண்டுகளுக்குள்ள வழங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்கிறத உத்தேசமாக சொல்லியிருப்பாங்க. இதுவரைக்கும் ஒன்றிய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு 3 குழுக்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இயரோட. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த எக்ஸாமில் கேட்டாலும் நமக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்காம இருக்கிறது கிடையாது பெரும்பாலும். ஸோ 1971 ராஜ்மன்னார் குழு தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டது. 1983 சர்க்கரையா குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் அமைக்கப்பட்டது. 2004 வந்து பூஞ்சி குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட முக்கிய குழுக்கள். ஸோ இயர் பார்த்துக்கோங்க. அந்த இயரில் யாரோட தலைமையில் வந்து குழு அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து கூட்டாட்சி பற்றி டாக்டர் அம்பேத்கர் கூறியதும் அமெரிக்க சட்டமாமேதை அவர்களோட கருத்து, அதாவது ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கருத்தும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டாட்சி பற்றி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியது, போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த கான்ஸ்டியூஷன். போத் derive their respective authority from the constitution. The one is not subordinate to the other in its own field and the authority of one is coordinate with that of the other. இது வந்து கூட்டாட்சி பற்றி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியது. அடுத்து அமெரிக்க சட்டமாமேதை ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கருத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கூட்டாட்சி ரிலேட்டடாக தான் இருக்கும். த ஆப்ரேஷன் ஆஃப் த ஃபெடரல் கவர்மெண்ட் வில் பி த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் டைம்ஸ் ஆஃப் வார் அண்ட் டேஞ்சர்.
தோஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெண்டு கருத்தும் யார் சொன்னாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மே 2025 தமிழரசு இதழில் உள்ள முக்கியமான அனைத்து பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கிடைக்கும். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த கமெண்ட், அதாவது இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் வந்து நான் பின் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலமாக ஜாயின் பண்ணி நீங்கள் பழைய வீடியோக்குள்ளே பிடிஎஃப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.